வந்து வி சுப்ரமணி. நான் வந்து இந்தியன் கோகோ பிளேயர். நான் வந்து என்னோட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொக்கோ விளாண்டுருக்கேன். டோட்டலாக 14 இயர்ஸாக வந்து கொக்கோ விளாண்டுருக்கேன். தியாகி என்ஜி ராமசாமி மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் வந்து கொக்கோ விளாட ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் 10th வரைக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலில் படித்தேன். 11th 12th வந்து பீலமேட்டில் இருக்க பிஎஸ்ஜி சர்வஜனா ஸ்கூலில் வந்து படித்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கிடச்சிது எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். அதே மாதிரி காலேஜ் யூஜி வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் எனக்கு கிடச்சிது. பிஜி வந்து கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து படித்து முடித்தேன். அங்கேயும் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் வந்து நான் படித்தேன். டெல்லியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேம்ப் போட்டாங்க, அல்டிமேட் கோகோ கேம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு நேஷனல்ஸ் விளாட்றேன். சீனியர் நேஷனல்ஸ் வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் விளாட்றேன். நான் வந்து ஸ்கூல் டைம்ஸில் மட்டும் ஒரே ஒரு நேஷனல்ஸ் விளாண்டுருக்கேன். ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்துகிற ஒரே ஒரு நேஷனல்ஸ் தான் நான் ஸ்கூல் டைம்ஸில் விளாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய லோக்கல் மேட்சஸ் எல்லாமே விளாண்டுருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு நேஷனல்ஸ் விளாண்டேன் அப்படின்னா அது ஆந்திராவில் ஒரு சவுத் ஜோன் நேஷனல்ஸ் விளாண்டேன். அது விளாண்டு முடிச்சுட்டு அதில் நல்லா விளாண்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக சீனியர் நேஷனல்ஸ் விளாண்டேன் மத்திய பிரதேஷில். அப்போ தான் வந்து ஒரு டாப் 5 பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஒரு கேம்புக்கு. அது டெல்லியில் வந்து ஒரு 30 days கேம்ப் நடந்துச்சு. அது நடந்து முடிஞ்சு அப்படின்னு அடுத்து வந்து அல்டிமேட் கோகோன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதிலிருந்து நல்லா விளாண்ட பிளேயர்ஸை பூனேயில் வந்து ஒரு 25 நாள் கேம்ப் நடந்துச்சு. அதில் வந்து செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுலேருந்து அல்டிமேட் கோகோ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்படி சொல்லணும்னா எக்ஸாம்பிள் ஐபிஎல் மாதிரி. அது வந்து ஒரு லீக் மேட்ச் தான். வாலிபால் லீக், பேட்மிண்டன் லீக், ஐபிஎல் அந்த மாதிரி கொக்கோவில் வந்து ஒரு லீக் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த லீக்லேயும் நான் வந்து ஃபஸ்ட்டு சீசன் மொத்தம் 2 சீசன் நடந்துருச்சு. அந்த 2 சீசனுமே விளாண்டேன். அது எப்படின்னா ஏலத்துக்கு அமௌண்ட்டு தருவாங்க. இப்போ ஒரு பிளேயர் வந்து ஸ்டார்டிங் 5 lakhsலேருந்து எடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து சி கிரேட்லேயும் தெலுங்கு யோதாஸில் விளாண்டேன். செகண்ட் டைம் வந்து பி கிரேடில் குஜராத் ஜெயின்ஸில் விளாண்டேன். தியாகி என்ஜி ராமசாமி மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதான் வந்து நான் விளாடுற கொக்கோ கிளப்பு. அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ்நாடு கேம் கொக்கோ அசோசியேஷன் அவங்க வந்து பண்ண ஹெல்ப்புமே ரொம்ப அதிகம். ஜென்ரல் செக்ரட்டரி வந்து நெல்சன் சார் அவரும், அப்புறம் வந்து பிரசிடென்ட் வந்து ராஜா சர்வீஸ் சார், இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட், என்னோட பேக் போர்டுனே சொல்லலாம். போன இயர் 2025 வந்து ஜான்வரி மந்த் வந்து ஃபஸ்ட்டு கோகோ வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி வந்து கோகோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து நடத்துனாங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கோகோவில் வேர்ல்டு கப் நடத்துகிறாங்க. இது வரைக்கும் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் நடத்தியிருக்காங்க, சவுத் ஏஷியன் நடத்தியிருக்காங்க, டெஸ்ட் சீரிஸ்லாம் எல்லாமே நடத்தியிருக்காங்க. ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் கூட நம்ம தமிழ்நாடு பிளேயர் ஒருத்தர் சந்துருன்னு ஒரு பையன் வந்து விளாண்டு இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிருக்கான். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு கோகோ வேர்ல்டு கப் கேம்புக்குமே நானும் சந்துரு அந்த 2 பேர் தான் வந்து செலக்ட் ஆனோம். 2024 டிசம்பர் ஃபஸ்ட்லேருந்தே வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து டெல்லியில் இருக்குது, அங்கே வந்து கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 38 நாள் வந்து கேம்ப் போட்டிருந்தாங்க. குவாலிஃபைட் கோச்சஸ் வருவாங்க, ஃபுட்டெல்லாம் வந்து டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான்னு பார்ப்பாங்க, பக்கத்துலேயே இருந்து எல்லாமே கவனிச்சுக்குவாங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்கு ஆனால் ஹெவியாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட்டு அதுக்கும் தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஏன்னா வேர்ல்டு கப் அப்படின்னுங்கும் போது ஒரு இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த இது எல்லாமே வந்து பேசிஸில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. வேர்ல்டு கப் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜான்வரி 13 to 19 வந்து இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம் டெல்லி அங்கே வந்து நடந்துச்சு. மொத்தம் 24 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. 21 மென்ஸ் டீம், 22 விமென்ஸ் டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு கப்புக்கு வந்து இவ்வளோ, அதாவது கொக்கோ வேர்ல்டு கப்புக்கு வந்து இவ்வளோ டீம் வருவாங்கங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. அவ்வளோ டீம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க, கேம் நிறைய கற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையுமே வந்து கொக்கோ டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் வந்து கொக்கோ விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொக்கோ வேர்ல்டு கப் விளாண்டது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேஜு, அவ்வளோ பெரிய லெவல், அதில் வந்து நம்ம ஒரு கேமராக்கு முன்னாடி விளாடுறோம். அவ்வளோ கோச்சஸ் இருப்பாங்க, அவ்வளோ ஆடியன்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம விளாடும்போது, அதுவும் ஃபஸ்ட்டு டைம் விளாடுறோம் அப்படிங்கிறத தாண்டி விளாடுறது வந்து நம்ம விளாடுவோம். அதுக்கும் முன்னாடி நம்ம அந்த நேஷ்னல் ஆந்தம்லாம் பாடுவாங்க தெரியுமா, அப்போ போய் நிற்போம் தெரியுமா, அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ் அது வந்து எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட். எல்லா டீமையும் ஜெயிச்சு ஸ்ரீலங்கா கூட குவார்டர் ஃபைனல்ஸ் விளாண்டோம். ஸ்ரீலங்கா கூட குவார்டர் ஃபைனல்ஸில் பெஸ்ட் அட்டாக்கர் அவார்டு வந்து நான் வாங்கினேன். எந்த ஒரு ஜாபுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து கொக்கோக்கு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, என்னடா எந்த ஒரு ஜாபும் இல்லைன்னு சொல்லி பாதி பேர் கேமை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, வீட்லேயும் விளாட விட மாட்டாங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா எனக்குமே இன்னும் ஜாப் கிடைக்கல. சந்துரு வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது எனக்கும் முன்னாடி அவன் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் விளாண்டா, அவனுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் கிடச்சிருச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து கொக்கோவுக்கு வந்து ஒரு ஜாப் கொண்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து ஜாப் வருது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகி விளாட ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வந்து விளாட்றதுக்கு அனுப்புவாங்க. ஸோ
வந்து ஜாப் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். வந்து நான் வேர்ல்டு கப் விளையாண்டு வந்ததுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹை கேஷ் இன்சென்டிவாக 25 lakhs வந்து எனக்கு கொடுத்தாங்க. அது ஓகே தான். பட் அது வந்து என்னோட ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆச்சு, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் எனக்கு வந்து ஒர்க்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ எனக்கு ஒர்க்கு கிடச்சிது அப்படின்னா என்னை பார்த்து இன்னொரு 10 பேர் வந்து மேட்ச் விளாட ஆரம்பிப்பாங்க, கொக்கோ விளாட ஆரம்பிப்பாங்க. அவங்களும் வந்து டெவலப் ஆவாங்க. அவங்களுக்கும் ஜாப்ஸ்லாம் கிடச்சிது அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.